கர்த்தருக்கு பயப்படணும் அஞ்சு நடக்கிறது கிடையாது. அடித்துருவாரோ நொறுக்கிடுவாரோன்னு பயப்பட கிடையாது. கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிறது. இயேசுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து மேலே வந்த உடனே பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு போகிறாள். அப்படிங்க 3 டெம்டேஷன். 3 டெம்டேஷனில் இயேசுக்கு வந்த 2 சோதனை, 3 சோதனை, 2 சோதனை அவருடைய அடையாளத்தை தாக்கக்கூடிய சோதனை. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்குங்கிறான். அவருடைய அடையாளத்தை, நீ தேவனுடைய குமாரன் அதை செய், அப்படி செய்யலான்னு தேவனுடைய குமாரன் இல்லை, அடையாளத்தை அடிக்கிறான். ஆண்டவர் வந்து வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்ளுகிறான். மனிதன் 44 மாத்திரமில்லை, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வசனத்தை கோட் பண்ணுறார். 2வது சோதனையும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் மேலிருந்து கீழே குதியும், உன்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் கரங்கள் ஏந்தி கொண்டு சொல்லுவார்கள் இருக்கே. அப்பொழுதும் வசனத்தை கொண்டு மேற்கொள்றார். இதோட ஊழியத்துடைய ஸ்டார்டிங் ஐடென்டிட்டி, அடையாளம் தாக்கப்படுகிறது. ஊழியத்துடைய நிறைவில் நிற்கிறார். சிலுவையில் தொங்குறார். எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கடைசி நிமிடத்தில் நிற்கும் பொழுது அப்பொழுதும் அடையாளம் தாக்கப்படுச்சு. நீ தேவனுடைய குமாரன் என்றால் மேலிருந்து கீழே இறங்கினான். அடையாளத்தில் உறுதியாக இல்லை என்றால் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. பிசாசு உங்களை அடிக்கிற முதல் அடி அடையாளத்தை அடிப்பான். அதுக்கு வசனம் தெரியணும். வாசிப்போம். மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஒரு மலையில் கொண்டு போய் உலகத்தின் மகிமைகள் எல்லாம் காமித்தார்ன்றிருக்கு 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காமிச்சான் இருக்கு. அப்படி ஒரு செகண்டில் உலகத்துடைய சகல மகிமையும் காமிக்கான் இருக்கு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கு, எப்படி உலகத்துடைய சகல மகிமையும் அவனால் ஒரு நிமிஷத்தில் காமிக்க முடிஞ்சுன்னு இருக்கோம்ல. கவனிங்க, பிசாசு காமிக்கிற எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போயிடும். அவ்வளோதான். பிசாசு உங்களுக்கு இப்படி பண்ணி போன அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், அதை ஆக்கிடுவேன், இதை ஆக்கிடுவேன்னு சொன்னான்னா அது வந்து நிலைத்து நிற்கக்கூடியது. அது ஃபேடவே சீக்கிரமாக மறைஞ்சிடும். பிசாசு பாவத்தை செய்ய சொல்லுவான். பாவத்தில் இன்பம் இருக்குமா? பாவத்தில் இன்பம் கிடையாதுங்க. வேதம் சொல்லுது அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. அனித்தியமானன்னா கடந்து போகக்கூடிய பாவ சந்தோஷம். அதில் நிரந்தரமாக அவளால் நிம்மதியாக வாழ முடியாது. தற்காலிக சந்தோஷம் இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், முடிவு வேதனையாக இருக்கும். கர்த்தரை சார்ந்து வாழுங்க, தேவனை சார்ந்து வாழுங்க. அது கொடுக்குற மகிமைங்கிறது ஃபேடாகாமல் நிச்சயமாக நிரந்தரமாக நிற்கும். கீழே போடு. நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சாஷ்டாங்கமாக அப்படி விழுந்து ஒரு ஆராதனை மட்டும் பண்ணு. அதாவது பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, தேவன் விரும்புகிறதை பிசாசு விரும்ப மாட்டாண்டு கிடையாது. தேவன் விரும்புகிறதை இந்த விஷயத்தில் பிசாசு அதிகமாக விரும்புகிறான். தன்னை ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க வேண்டுகிற வாஞ்சிக்கிறாங்க. நீங்கள் அவனுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இருளின் அதிகாரத்திலேருந்து அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ அவனை துதிக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தரை துதிக்காத அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் சவால்களை கொண்டு வந்து எண்ணங்கள் சிந்தை பொழுது உங்கள் மேலேயும் உங்கள் சூழ்நிலை மேலே பதிக்க வச்சு கர்த்தரை துதிக்கிறது நிப்பாட்டிடுவான். அவனுக்கு ஏக சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பாடுறாங்க, நீங்கள் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நெல்லு, எதுக்கு நீ பாடுற, சும்மா நெல்லு. அவனுக்கு அவன் கை தட்டி பாடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நீங்கள் கர்த்தரை பாடலை இல்லை, உங்களை முறுமுறுக்க சொல்கிறான், குறை சொல்ல வைக்கிறான்னா உங்களுக்கு கவனம் கர்த்தரை விட்டு விலகி வேறு எது மேலே படுகிறதுன்னு அர்த்தம். பிசாசை டார்ச்சர் பண்ணணுமா? மனதார கர்த்தரை ஆராதிங்க. மனதாரன்னா மனம் குளிர் அளவுக்கு ஆராதிங்க. வேதனைப்பட்டுட்டே இருப்பான் கீழே. அப்படி இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று
எழுதியிருக்கிறதே. அப்படி எழுதியிருக்கிறதா? உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறதா? எழுதியிருக்கிறதான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி எழுதியிருக்கிறதா? இல்லை. அப்படின்னா அவர் பொய் சொல்றாரா? கவனிங்க, பேசுறதே வார்த்தை தான். கண்களினால் காணக்கூடிய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையை குறித்து சாட்சி சொல்லுது. எப்படி எழுதியிருக்கிறதுனா 4 ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். உபாகம் 6:13, உபாகம் 10:13, உபாகம் 13:4, யோசுவா 24:14 வாசிப்போம். உபாகம் 6:13 எடுப்போம். உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. அங்கே சொன்னா தேவனாய கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கே ஆராதனை செய்யுங்கிறாரு. அங்கே தொழுது கொள்ளுகிறதையும் இங்கே பயப்படுகிறதையும் கர்த்தர் ஒண்ணுங்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படணும் 5 நடக்கிறது கிடையாது. அடித்துருவாரோ நொறுக்கிடுவாரோன்னு பயப்பட கிடையாது. கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழுகிறது. நீங்கள்லாம் ஞானமுள்ள மக்கள். ஏன் வந்து ஆராதிச்சிங்க? உங்கள் நேரத்தை பரிசுத்தப்படுத்தி உங்கள் நேரத்தை வேறு பிரித்து இந்த இடத்துல கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. அப்படின்னா நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீங்க, ஞானமானு அர்த்தம். சில மக்கள் வீட்டிலே உட்காந்துக்குருவாங்க, அவங்க அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கூட ஞானம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படும், கர்த்தரை தொழுது கொள்வது தாங்க ஞானம். இங்கே மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே நீ கர்த்தரை தொழுது கொள்றீங்க. நீங்கள் செய்கிற வேலை கர்த்தருக்காக செய்கிறீங்க. மனிதன் பார்வைக்காக செய்யலை, கர்த்தர் பார்க்குறான்னு கர்த்தருக்காக செய்கிறீங்க. அது என்னது? தொழுது கொள்வது. அது ஞானம். என்ன செஞ்சாலும் இயேசு நாமத்தில் செய்கிறீங்க, அது ஞானம். கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மட்டும் நம்பி கொண்டு வாழுங்க. ஒவ்வொரு பதிலும் சக்ஸஸாக இருக்கலாம்.